ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم في الجنة 100 درجة ما بين كل درجتين كما بين الأرض والسماء والفردوس أعلاها درجة ومنها تفجر أنهار الجنة الأربع ومن فوقها يكون العرش فإذا سألتم الله فاسألوه الفردوس صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய நல்லடியார்களுக்கு இந்த உலகத்தில் ஈமான், அடுத்ததாக சிறந்த அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த ஒரு இடம்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற பெயரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற இந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தருவதற்கு வைத்திருக்கின்றார்? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நம்பிக்கை என்றால், இந்த இஸ்லாத்திலே சரியாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவார். இந்த நம்பிக்கை தான் எங்களை ஹராத்தை விட்டு பாதுகாக்கின்றது. இந்த நம்பிக்கை தான் எங்களை ஃபர்துகளை செய்ய வைக்கின்றது. இந்த நம்பிக்கை தான் எங்களுடைய உள்ளத்திலே உற்சாகத்தை தருகிறது. வேறு எதற்காக வேண்டியும் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. உலகத்தில் எந்த அமலை செய்தாலும் ரெண்டு நோக்கம் தான். ஜும்மா செய்யறோமா,
உதுஹியா செய்ய போறோமா, ஹஜ் செய்ய போறோமா, குர்ஆன் ஓத போறோமா, ஒருவரோட சிரிக்கிறோமா, ஒருவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கிறோமா, நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம் சகோதரர்களே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான், மக்களுடைய பொருத்தம் அல்ல. மக்களை பொருந்த வைக்க தொடங்கினீங்கன்னா வாழ்க்கையில நீங்க அப்படியே டயர்ட் ஆயிடுவீங்க. வாழ்க்கையில நீங்க அப்படியே கலைச்சிடுவீங்க. அவரை திருப்திப்படுத்தி இவரை திருப்திப்படுத்தி ஒவ்வொருத்தரா திருப்திப்படுத்தி அவரும் என்ன புகழணும் இவரும் என்ன புகழும். இது வரலாற்று நெடுகிலும் நல்லடியார்கள் இதை செய்யலையா? மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வேலையை யாரும் செய்யும். அது செய்யறது மடத்தனம். இரண்டாவது என்னுடைய நோக்கம் என்ன? சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்திலும் எந்த சுவர்க்கம் தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு? குர்ஆனிலே அல்லாஹ் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை 2 இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒன்று சூரத்துல் கஹ்ஃபிலும், இரண்டாவது சூரத்துல் மூமினூனுடைய முதல் பகுதியிலும். முதலாவது அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமான் கொண்டு, ஈமான் என்றால் என்ன? மறைவான அல்லாஹ்வை நம்புறது, மறைவான வேதங்களை நம்பி இருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி வ ருசுலி என்று குர்ஆன் மதரஸால ஓதிருப்போமே, இதான் ஈமான். இத உள்ளத்தில் எடுக்கிறது நம்பிக்கை, ஈமான். இரண்டாவது என்ன? வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள், ஃபர்தான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அல்லாஹ் சொல்றார், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அவர்களுக்கான விருந்து எங்க இருக்குதா? நுஸுல், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இவங்களுக்கான விருந்து. வேற பெரிய வேலை ஒன்றும் செய்ய தேவையில்லை. பெரிய வேலை செய்யணுமா? நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும் என்றா ஈமான் சாலிஹான. இன்னைக்கு மனிதன் எவ்வளவு கவலையில வாழ்றான் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு ஆறுதலா சொல்றான். இவ்வளவு பொறுமதியான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ அடைகிறதுக்கு நான் என்ன செய்யும்? டிகிரி எடுக்கணுமா? அல்லது கனடா பாஸ்போர்ட் எடுக்கணுமா? அல்லது ஏதாவது செய்யணுமா? மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய மூளையை கலத்தி செக் பண்ணினா எவ்வளவு கவலையில இருக்கு தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ விட பெருமதியான ஒன்றை உலகத்தில் காட்டுவோம் கவலைப்படுறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ மாதிரி பெருமதியான ஒன்றை காட்டுங்களப்பா. எங்கட கவலை அவ்வளவு என்ன தெரியுமா? இன்றைக்கு எப்படி $500 சம்பாதிக்கலாம்? எங்கட முயற்சி அவ்வளவு என்ன தெரியுமா? இன்றைக்கு எப்படி $130 சம்பாதிக்கலாம்? எங்கட கவலை அவ்வளவு. $130, $500, $1000, $1 மில்லியன் கனடாலே ஒரு உருவாக்கல. ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பத்தி அல்லாஹ் சொல்லிட்டார். என்ன ஒருத்தாரம்? நீங்க என்ன செய்யுங்க? ஈமான் சாலிஹான அமல். அவ்வளவு. எவ்வளவு பொறுமதியா இருக்கு. சூரா கஹ்ஃப்ல அதுக்குத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறது. இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னத்துல்
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. சரி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போனா திரும்பி வாரதா? திரும்பி வார. خالدين فيها. அல்லாஹ் என்ன சொல்றார்? ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, 5 ஸ்டார் 7 ஸ்டார், சரி நான் சம்மர் வரப்போகுது, சம்மர் கேம்புக்கு போறீங்க, 3 நாள் புக் பண்றீங்க. எவ்வளவு விலை? $1000 $2000 எல்லாம் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எல்லாம் இருக்குது. 3 நாளோட காலி ஆயிடும் ஹோட்டல். 5 நாளோட வெளியே போயிடணும். அல்லாஹ் தார வாக்கு என்ன தெரியுமா? خالدين فيها. நிரந்தரமாக இருப்பீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். لا يبغون عنها حولا. அதுக்கு மாற்றா ஒன்று தேட மாட்டீங்க. என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சகோதரர்களே எங்கட நோக்கம். இல்லாட்டி நாங்க கஷ்டப்பட்டு பரவுகளை செய்ய தேவையில்லை. நாங்க ஹராத்தை விட தேவையில்லை. ஏன் ஹராத்தை விட்டு பரவுகள்ல கவனமா இருக்கிறோம்? ஏன் இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறோம்? கனடா இல்ல, ஆஸ்திரேலியா இல்ல, அட்லாண்டிக்ல கொண்டு விட்டாலும் எங்கட இஸ்லாம் இஸ்லாம். எங்கட இஸ்லாத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க யாரும் ஃபஜ்ருக்கு 6 மணிக்கு எழுப்பி ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை. நாங்க ஃபஜ்ர் தொழுகிற இப்ப எத்தனை மணிக்கு? அதானத்தினங்கி 4:26க்கு அதான் எழுப்பிடுறோம். ஏன் இல்ல நினைச்ச மாதிரி ஃபஜ்ர் தொழுவோம். இப்ப சமராகுது, 4 மணிக்கு எல்லாம் ஃபஜ்ர் பாங்க சொல்லலுமா? நாங்க அப்படி தொழ மாட்டோம். ஏன் கஷ்டப்படுறோம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எங்களுக்கு வட்டியை தாராங்க, ஹராத்தை தாராங்க, எடு. நாங்க எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? ஏன் ஹராமான வாகனம் வாங்காம இருக்கிறோம்? ஏன் ஹராமான வீடு வாங்காம இருக்கிறோம்? ஏன் ஹராத்தை செய்யாம இருக்கிறோம்? செய்ய தெரியாமலா? எங்களை ஒருத்தருக்கும் ஹராத்தை செய்ய தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எடுக்க தெரியும். எல்லாருக்கும் லோன் எடுக்க தெரியும். எல்லாருக்கும் வாகனம் வாங்க தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒருத்தர் மடைய நினைக்க கூடாது. எல்லாருக்கும் ஹராத்தை செய்யலாம். வீடு வாங்கலாம். கனடால வீடு வாங்கலாம். $50,000 கொடுத்தா வீடு வாங்கிடலாம். வீடு கிடைச்சிரும். வாங்க தெரியும். ஏன் செய்யாம இருக்கிறோம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகணும். நாங்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் கீமியாவு ஸஆதான புத்தகம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இந்த கீமியாவு ஸஆதால எழுதுறாங்க இமாம் கஸாலி. எவ்வளவு அல்லாஹ் பெரும் பெரும் வாக்குகளை தந்திருக்கும் பொழுது அதை நம்பாம சின்ன சின்ன விடயங்கள்ல காலத்தை செலவழிக்கிறாங்களே, இவங்களுக்கு உதாரணம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு நாட்டுடைய அரசன், அந்த அரசனுடைய மகன் நடுநிசி நேரம் அரசன் மகனை தேடுறான். மகனை காண இல்லை. வீட்டுல மாளிகையில மகன் இல்லை. மகனை தேடி 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 இரவெல்லாம் அலைஞ்சா மகன் எங்க இருக்கிறான் தெரியுமா? மயானம் இருக்குதே, சாவப்பட்டு இருக்குதே, சவங்கள் வைப்பாங்களே 5 நாள் 7 நாள் 7 நாள் பழைய ஒரு பெண் சவத்தோட மகன் தூங்கி கொண்டிருக்கிறார். உடனே அரசன் மகனை தட்டி எழுப்பி சொன்னான், மகனே, நீ அரசன் மகன், நீ இந்த நாட்டு மன்னனுடைய மகன், நீ உனக்கு இந்த நாட்டில எந்த அழகான பெண் தேவை? நீ 5 நாள் 7 நாள் பழைய இந்த சவத்தோட உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னோட மடத்தனம் என்ன? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் எனக்கு வானா, எனக்கு சாக்கடை தான் போதும். எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணாம். எனக்கு என்ன வேணும்? நான் எப்படியாவது சாக்கடையிலான் இருக்க போறேன். யார மடத்தனம் சகோதரர்களே! அந்த அரசன் என்ன குற்றம் செஞ்சார்? மகன் ஒரு அரசனுடைய மகனாக இருக்கும் பொழுது ஒரு 5 நாள் பழைய சவத்தோட போய் தூங்குறதாக இருந்தார்.
அல்லாஹ் குர்ஆனை பெறட்டுங்க. அல்லாஹ் சொல்றான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இரண்டாவது வசனம் சூரா மூமினூன்ல அல்லாஹ் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. சொர்க்கம் பேசிய வார்த்தை குர்ஆனுக்குள்ள இருக்கு. யார் பேசிய வார்த்தை? சொர்க்கம் என்ன பேசியது? சொர்க்கம் சொன்னதாம் قد أفلح المؤمنون. மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு வெற்றி? இந்த பலஸ்தீன்ல காணலியே வெற்றிய. எங்கட வெற்றி எல்லாம் சிந்தனை அவசரம். எங்களுக்கு அவசரம். அவசரப்படாதீங்க. قد أفلح المؤمنون. மூமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எப்பயும் மார்க்கத்தோட சேர்ந்துருங்க. மார்க்கம் இல்லாதவனோட சேர்ந்துடாதீங்க. ஒரு நாள் தோப்பீங்க இன்ஷா அல்லாஹ். மார்க்கம் உள்ளவர்களோட சேர்ந்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உலக ஞானி சொன்னாங்க, மகனே, அந்த காலம் சொன்னாங்க, மகனே உலமாக்களோட சேர்ந்திரு. நல்லோருக்கு இறங்கக்கூடிய மழை உனக்கும் இறங்கும் மகனே. மோசமானவனோட சேர்ந்திருந்திராத, அவனுக்கு இறங்கக்கூடிய முசீபத் உனக்கும் வந்து. நாங்க பாவம் செய்யறது இல்லை, நாங்க சேர்ந்திருக்கிறவன் பாவி. அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது சொர்க்கம் சொல்கிறது قد أفلح المؤمنون. மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். الذين هم في صلاتهم خاشعون. அவர்கள் தொழுகையில் உள்ளச்சமுடையவராக இருப்பார்கள். தொழுகையில் என்ன இருக்கணுமா? சொர்க்கம் போகணும் என்றா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும் என்றா சில தியாகங்கள் செய்யணுமா இல்லையா? உலகத்துல ஒரு இடத்தை அடையணும் என்றா, ஒருத்தர் சொன்னாரு 5 வருடமா கனவு கண்டாராம் கனடாக்கு வாரு. எத்தனை வருஷமா கனவு கண்டிருக்கார்? 5 வருடமா கனவு கண்டையாம் கனடாக்கு வரணும். கோடிக்கணக்கு காசை கொடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு வயதான காலத்தோடு சேர்ந்திருக்கிறார். நீங்க சொர்க்க ஃபிர்தௌஸ கனவு காணுங்க இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கனவு காணுங்க. அதற்கு நீங்க நைட் டியூட்டி அல்ல, டே டியூட்டி அல்ல, எல்லா டியூட்டியும் செய்யுங்க. இன்னைக்கு மனுஷன் கிட்டத்தட்ட 10 வருஷம் தூங்காம நைட் ஜாப் செய்யறவங்க இருக்காங்க கனடா. ஜொப்ப விட்டா ஜொப்பு கிடைக்காது. 10 வருஷமா நைட் தூங்கி இல்லை, 5 வருடமா நைட் தூங்குறது இல்லை. ஏன் வாழணுமே சகோதரர்களே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக தூங்காம இருக்கேமா இல்லதா? தஹஜ்ஜத் 10 ரக்காத் 8 ரக்காத் தொழணும்டா அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லையே. உதுகியா வருது இருக்காதா போற ஒன்று இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 40 நாள் உதுகியா கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் கஷ்டம் சுன்னத்து தானே சகோதரர்களே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக மனிதன் எவ்வளவு தியாகம் செய்யும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இது விளையாட்டு அல்ல. ஒரு ஃபிர்தௌஸ பத்தி சொல்லலாம் மாச கணக்கில். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உள்ள தோட்டம் என்ன,
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள கார்டன் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள தங்கம் என்ன? 10 கிலோ தங்கத்தை வச்சுட்டு பெருமைப்படுறோமா இல்லையா? என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்குது. உங்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாளிகையுடைய ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. கல்லு தங்கம் என்றா உடுப்புல போடுவீங்களா, காதுல போடுவீங்களா தங்கத்தை? காதுலையா தங்கம், கல்லுல தங்கம். எவ்வளவு தியாகம் பண்ணி எடுக்கலாம். அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, தொழுகையில் பேணுதலா இருப்பான். தொழுகையில பேணுதல். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூன்றாவது சகோதரர்களே, வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத் கொடுப்பாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்காரர்களுடைய தன்மை என்ன? வருடம் ஜகாத்தை கணக்கு பார்த்து எவ்வளவு சொத்து இருக்குதோ எழுதுங்க. சொத்து எல்லாம் சொத்தை எழுதி 2.5% ஜகாத்தை கொடுத்து யாருக்கும் பார்க்காது, எதையும் பார்க்காது. நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகணும் என்ற அவ்வளவுதான். மூன்றாவது அமல். நான்காவது அமல், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டு பாதுகாப்பாங்க. ஹராத்தை செய்ய போவாதீங்க. கல்யாணத்தை பண்ணி ஹலாலாக திருமணத்தை செய்யும். மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும். மனைவிமார்கள் அடிமைகளோட அவங்களோட ஆசை நிறைவேற்றுவாங்க, பரவாயில்லை. فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْعَادُونَ. மனைவிமார் அடிமைகளை தாண்டி போனா தான் குற்றம். மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாங்க. அடுத்தது, وَالَّذِينَ هُمْ لِأَمَانَاتِهِمْ وَعَهْدِهِمْ رَاعُونَ. அமானிதம் விடயத்துல கவனமா இருப்பாங்க. அமானிதத்துல துரோகம் செய்ய மாட்டாங்க. وَالَّذِينَ هُمْ عَلَى صَلَوَاتِهِمْ يُحَافِظُونَ. திரும்ப அல்லாஹ் சொல்றான், தொழுகையில் பேணுதலாக இருப்பாங்க. 2 தடவை தொழுகையை பத்தி வந்து. சகோதரர்களே, துனியாவுல இருந்தால் எங்களை ரிஸ்க் குறையறதுக்கு காரணம் எங்களை தொழுகைதான். ஸ்ரீலங்கா இருக்க போல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாப்பாட்டை தின்றிக்கவே மாட்டீங்க. கனடாக்கு வந்து 4 நாள் பழைய சாப்பாடு தின்றவங்களும் இருக்காங்க. 5 நாள் ஒரு கிழமை ஃப்ரிட்ஜ்ல அவிஞ்சி ஒரு ரிஸ்க் குறையுதா இல்லையா? கொஞ்சம் யோசிக்க. இதெல்லாம் நான் எப்படி வாழ்ந்த, நான் ஏன் இப்படி மாறினேன்? என்ற தொழுகையில் தவறு இருக்கு. என்ற தொழுகையில் பேணுதல் குறைய அல்லாஹ் ரிஸ்க குறைச்சிருவான். இது நம்பிக்கை கிடையாது. இஷாவை விட்டுட்டு, மக்ரிபை விட்டுட்டு, லுஹரை விட்டுட்டு, அஸரை விட்டுட்டு இல்ல. தொழுகையில பேணுதல் குறைய ரிஸ்க் குறையும். இந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களுடைய தன்மையில் அல்லாஹ் 2 விடயம் தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். கடைசி அல்லாஹ் சொல்றா என்ன தெரியுமா? இவ்வளவை சொல்லிட்டு, உலாயிக ஹுமுல் வாரிசூன். இவர்கள்தான் வாரிஸ்காரர்கள். எதற்கு வாரிஸ்காரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிஸ்காரர்கள். அல்லாஹ் இதுல மலையை உடைக்க சொன்னானா? பெரிய பெரிய பாதங்களை தூக்குங்க இல்ல, பெரிய பெரிய வேலைகள், தூக்கத்தை முழிங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடே. அழகான முறையில வாழுங்க சகோதரர். இந்த அமல்களை செய்யுங்க, அவ்வளவுதான். இது 2 ஆயத்தும் தான் குர்ஆன்ல வருது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஹதீஸ்ல என்ன வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அர்பா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் 4, சிந்தானி மின் ذهبின், 2 சொர்க்கம் தங்கத்தால், ஹுலியத்துஹுமா வஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அந்த சொர்க்கத்துடைய ஆபரணம், அந்த சொர்க்கத்துடைய பாத்திரம் எல்லாமே தங்கம், எல்லாமே என்ன தங்கம். சொன்னாங்க வதின்தானி மின் ஃபித்தா, இன்னும் 2 சொர்க்கம் வெள்ளியால். இந்த 4 ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அதுல உள்ள பாத்திரம் எல்லாமே வெள்ளிதான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து கொண்டு சகோதரர்களே அல்லாஹ்வை பார்க்கலாம். யார பார்க்கலாம்? அல்லாஹ்வை பார்க்கலாம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் அடைஞ்சிட்டாங்க. நபி அவங்க சக்கராத் அடைஞ்ச நேரம் ஒரே ஒரு மகள் தான் இருந்தாங்க, மற்ற மகள்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வா கர்பா பதாபா, இந்த வாப்பாக்கு எவ்வளவு கஷ்டமே சக்கராத்துல, இந்த வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரே சக்கராத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், மகளே இன்றைய நாளைக்கு பிறகு உன வாப்பாக்கு ஒரு கவலையும் இல்லை. இன்றைய நாளைக்கு பிறகு உன வாப்பாக்கு என்ன ஒரு கவலையும் இல்லை. ஏன்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறாரு. எங்கட சக்கராத் வரைக்கும் தான் கவலை சகோதரர்களே. எங்கட மௌத்தான மூதாதையர்களுக்கெல்லாம் எங்களுக்குள்ள கவலை இருக்கிறது. இப்ப எங்கட வாப்பா மௌத்தாயிட்டார், எங்கட உம்மா மௌத்தாயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எங்களுக்குள்ள கவலை அவங்களுக்கும் இருக்குதா? இல்லை. அவங்க ஈமான் சாலிஹான அமலோட போயிருந்தா அவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ரூஹுகள். சொன்னாங்க உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானதோட வாப்பா யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல நன்ஆ. உடனே சொன்னாங்க வாப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை ஏற்று போயிட்டீங்களே, வாப்பா அல்லாஹ்வுடைய அழைப்பை எடுத்து போயிட்டீங்களே, வாப்பா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தங்குமிடமா எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல யார் இருக்கிறாங்க சகோதரர்களே? எங்களுக்கு யாரோட வாழ விருப்பம்? நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். உலகத்தில் அவர்களோட நல்லடியார்களோட வாழ்ந்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போய் அவங்களோட வாழும். அதான் ஓதுறோமே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவங்களுக்கு காட்டின பாதையை காட்டியா அல்லாஹ். யாரு? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில அடைய பார்ப்போம். பத்ருத்தம் நடந்த எங்களுக்கு தெரியும். பத்ருத்தத்துல ஹாரிசா என்ற புள்ள தெரியாம ஒரு அம்பு கழுத்துல போய் பட்டுட்டு ஹாரிசாட உம்மா வந்து அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ் என் மகனோட நான் எவ்வளவு இறக்கம்னு கூட தெரிந்தாரு, என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறதாக இருந்தா நான் விட்டுருவேன், இல்லைன்னா நான் என்னையே மாற்றி கொள்வேன். கேட்டாங்க யா உம்ம ஹாரிஸ் வைஹக், ஹாரிஸுடைய தாயை சொர்க்கத்திலேயா? உன்ன மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறார்.
எங்க இருக்கிறாரு? உங்களோட மகன் எங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சகோதரர்களே, நீங்க புதுசா கேள்விப்படுவீங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பத்தி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோட பேசுங்க. இன்றைய உலகத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பத்தி பேச யாரும் இல்லை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா போய்ப்பா இல்ல, உலகத்துல தான் அதை அடையலாம். மைதானத்துல போய் சம்பாதிக்கல, வேற எங்க சம்பாதிக்கிறது? இந்த உலகத்துல தான் சகோதரர்களை முயற்சி செய்யலாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபில் ஜன்னதி 100 தரஜா, சொர்க்கத்தில் 100 தரஜா இருக்குது. சொர்க்கத்தில் எத்தனை தரஜா இருக்குது? உலகத்திலேயே காசிக்காரவங்க மாதிரி சொர்க்கத்துடைய காசிக்காரவங்க இருக்கிறாங்க. ஆக உயர்ந்த அமலுடையவங்க நபிமார்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? குர்ஆன சுமந்தவங்க எங்க இருப்பாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஏன் பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்குறாங்க? ஏன் குர்ஆன் தடமாறுறாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒருவர் இன்னொரு துனியா கொடுக்கப்பட்ட ஒருவனை பார்த்து எனக்கு அல்லாஹ் அதை தரலையே என்று கவலைப்பட்டால் இவன் அல்லாஹ்வை கேவலப்படுத்தினான். குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலிம் இன்னைக்கு சொல்றார், என் பிள்ளை என்றா நான் ஆலிமாக்க மாட்டேன். ஏ பாப்பா, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படப்படாது. உன்னை யாரப்பா ஆலிமா சொன்னது? ஆலிம் என்ற கஷ்டம் தான். எல்லாரும் பேசுவார், எல்லாரும் ஏசுவார். ஆலிம் பிள்ளைங்க கேட்டுப்பாரு. ஆலிம் ஆக்குறது கஷ்டம் தான். முழு பேருக்கும் வாய் தரும், முழு பேருக்கும். ஆலிம் ஆக்குறது லேசி இல்ல, பிள்ளை ஹாஃபிஸ் ஆக்குறது லேசி இல்ல. ஏச்சி கிடைக்கும் தான், ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும். ஏசிட்டு போட்டுமே. யார் கணக்கெடுத்து? யார் கணக்கெடுத்தது? எல்லாம் நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், ஹாஃபிதுகள். குர்ஆனை பாதுகாத்தவங்க எங்க இருப்பாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துல 100 தரஜா இருக்கு. அந்த 100 தரஜாவுல ஆக உயர்ந்த தரஜா என்ன தெரியுமா? வல் ஃபிர்தௌஸு அஅலாஹா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் ஆக உயர்ந்த சொர்க்கம். மின்ஹா துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னah. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சகோதரர்களே சொர்க்கத்துடைய ஆறுகள் வருது. சொர்க்கார் எங்க இருந்து பீரிட்டு பாய். சொன்னாங்க நபி அவங்க, வமின் ஃபௌகிஹா யகூன் அர்ஷ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு. ஆகவே ஃபைதா சஅல்துமுல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டா எதை கேளுங்க தெரியுமா? ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ். எப்படி துஆ கேட்கணும்? யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தா யா அல்லாஹ். எப்படி துஆ கேட்கணும்? யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தா யா அல்லாஹ் துஆ கேட்கணும். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆமன பில்லாஹி வ பிரசூலி, யார் அல்லாஹ்வையும் ரசூலை நம்பி வாழ்றார், வ அகாம ஸலாத்த, தொழுகை நிறைவேற்ற, வ ஸாம ரமதான், நோன்பு மாதம் நோன்பு பிடிக்கிறார், கான ஹக்கன் அலல்லாஹ் அய்யுத்கிலஹுல் ஜன்னah, அவரை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. என்னென்ன அமல்? ஈமான், தொழுக, நோன்பு. அல்லாஹ்வுடைய பொறுப்பு சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறது. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபட்டாலும் சரி, தான் ஒரு பூமியில வாழ்ந்தாலும் சரி. இந்த நேரம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நுபஷ்ஷிருன் நாஸ், மக்களுக்கு போய் நன்மாராயம் சொல்லட்டுமா, ஒரு சொர்க்கம் இருக்குது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, சொர்க்கத்துல 100 தரஜாக்கள் இருக்கு. அல்லாஹ் முஜாஹிதீன்களுக்கு அதை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபஇதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டா ஃபிர்தௌஸை கேளுங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே,
வாழ்க்கையுடைய ஒரு நோக்கம். இது சாதாரணமாக காதுல கேட்டு விட்டுட்டு போய்க்கிறாரு. இதை அடையணும் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருவரும் அதற்குரிய அமல்களை செய்யணும். சந்தர்ப்பம் மவுத் வரைக்கும் தான் சகோதரர்களே. மவுத்தானத்துக்கு பிறகு யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டி கபர்ல போய் துஆ கேட்கிறது இல்லை நாங்க யாரும். அதனால சகோதரர்களே, வாலிபம் பொறுமதியானது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க, அல்லாஹ் ரிஸ்கை தருவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் தருவான். அதே போன்று சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் துல்காதாவுடைய பிறை காணப்பட்டிருக்குது. துல்காதா பிறை உண்டாயிட்டு இன்னும் ஹஜ்ஜுக்காக கிட்டத்தட்ட 40 நாட்கள் தான் இருக்கு. ஈதுல் அல்ஹாவுக்கு யாராவது கனடாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு போறவங்க இருந்தா தொடர்படுத்துங்க. ஹஜ்ஜுடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்க படிச்சு கொடுக்க இருக்கிறோம். ஹஜ்ஜில் போய் எவ்வாறு நடக்கணும், ஏனென்றா படிக்காம ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜி பாலாயும். அதனால யாராவது ஸ்ரீலங்கனோ இந்தியன்ஸோ எந்த பாசையை சேர்ந்தவங்களோ ஹஜ்ஜிக்கு போறவங்க இருந்தா கொஞ்சம் அறிவிங்க, அவங்கள வர சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது சகோதரர்களே, இந்த ஆண்டு நாங்கள் ரப்பானியாவில் உதுகியாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எப்படி சென்ற ஆண்டு ஸ்ரீலங்கால உதுகியாவை கொடுத்தோமோ இந்த ஆண்டு கனடாவிலே உதுகியாவை கொடுக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால உதுகியா எல்லாருமே கொடுக்கலாம், எல்லோருமே கொடுக்கணும். உதுகியா ஆக குறைந்தது உங்களுக்கு தெரியும், ஒரு மாடு $2000. 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட $200 தான் ஒருத்தருக்கு வருது. நீங்க சேர்ந்து கொண்டீங்கன்னா இப்பொழுது எப்படியோ ஒரு மாடு 2 மாடு சேர்ந்து இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் மாட்டை ஆர்டர் பண்ணலாம். அல்லது ஆடு என்றா $400 நீங்களே அறுத்து நீங்களே எடுத்துட்டு போக முடியும். இங்க யாரும் எடுக்க இல்ல. உங்களோட வீடுகளுக்கே கொண்டு போய் நீங்க 3ஆ பிரிக்க வேண்டியது. இவரது என்னன்னா ஒரு அமலுக்காக சேர்றோம், அவ்வளவுதான். நீங்க இறைச்சி வாங்குறீங்க, கடையில் இறைச்சி வாங்குறீங்க, அதை உதுகியாவுடைய நீயத்தை வைங்க. உதுகியாவுடைய நீயத் என்ன? ஒரு ஆளுக்கு $200 தான். 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு அறுப்போம் இன்ஷா அல்லாஹ். அறுத்து அந்த பங்கு நீங்க எடுத்துட்டு போகும். இங்க யாரும் இங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா தாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். ரப்பானியா புதுசாக வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான 10 கிலோ நாங்க கொடுக்கிறோம். உங்களோட எடுத்துட்டு போன இறைச்சி உங்களுக்கு 3ஆ பிரிக்கலாம். ஒன்று உங்களுக்கு எடுக்கலாம், குடும்பங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதனால இந்த உதுகியாவுல யார் யாரெல்லாம் சேர போறீங்களோ இன்ஷா அல்லாஹ் எங்களோட பேசுங்க. இன்னும் 40 நாட்கள் தான் இருக்குது. இப்பொழுதே நாங்க தயாராகும் அமல்கள். இதெல்லாம் இந்த அமல்களான சந்தோஷம். இதுக்கு முன்னால கனடால உதுகியா கொடுத்திருக்க மாட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க பேசி இருக்கிறோம், எல்லா விடயமும் நடந்து கொண்டிருக்குது. அவங்களும் விரும்பி இருக்கிறாங்க. இடத்துல ஆர்டர் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நாங்க போறது காசை கட்டுறது, வட்டி தருவாங்க, கொண்டு வர்றது, அவ்வளவுதான். ஆகவே சகோதரர்களே, அனைத்து அமல்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறதுக்கு தான், வேற எந்த நோக்கமும் அல்ல. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நல்ல நல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய அமல்களை செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள் உயர்ந்தவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.